வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இன்றைக்கி என்ன நியூஸ், அதுலேருந்து நமக்கு என்ன வேர்ட்ஸ் கிடைக்குன்னு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா, நம்ம நடிகர் அஜித் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேட்டியில் வந்துட்டு ரிப்போர்ட்டர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து சினிமா துறையிலையும் இருக்கீங்க, கார் ரேஸும் ஓட்டியிருக்கீங்க. நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க, லைஃப் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து அது ட்ரபிளாக இல்லையான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கு நம்ம அஜித் என்ன விளக்கம் கொடுக்குறாருன்றதை பார்ப்போம். வாங்க வீடியோ ப்ளே பண்ணி காட்டலாம். Do you write it into your contracts with the films that you are allowed to race, or do the production companies say, no, you can't race? No. ஸோ அவர் என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் ஒரு படம் வந்து சைன் பண்ணுறப்போ ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து உங்கள்கிட்ட கேட்பாங்களா, நீங்கள் வந்து படம் மட்டும் தான் நடிக்கணும், இல்லை நீங்கள் எதாவது ரேஸ் ஓடக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு அதாவது இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு எதாவது சைன் மாதிரி அக்ரிமெண்ட் மாதிரி பண்ணிக்குவீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அஜித் வந்து விளக்கம் கொடுக்குறாரு, பார்ப்போம். I don't need to be told what to do, what not to do. ஸோ இங்கே அஜித் என்ன சொல்கிறாருன்னா, ஐ டோன்ட் நீட் டு பி டோல்டு வாட் டு பி டன் சொல்கிறாரு. ஸோ அது பார்த்தீங்கன்னா, ஐ டோன்ட் நீட் டு பி டோல்டு அப்படின்னா நான் எதுவும் சொல்ல தேவையில்லை, நான் யாருக்கும் விளக்கம் கொடுக்க தேவையில்லைன்னு சொல்கிறாரு. பார்ப்போம். இப்போது ஐ டோன்ட் நீட் டு பி டோல்டுனா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போங்க, பாசிவ் வாய்ஸ். டெல்லோட பாஸ்ட் பார்த்தீங்கன்னா டோல்டு நம்ம பார்த்துருப்போம். ஸோ சொல்லப்பட தேவையில்லைன்னு சொல்கிறாரு. நீட்னா தேவையில்லை. அது டோல்டு அப்படின்னா நீட் நாட் டு பி டோல்டுனா சொல்ல தேவையில்லைன்னு சொல்கிறாரு, சொல்லப்பட தேவையில்லைன்னு சொல்கிறாரு. வாங்க கண்டினியூஸாக பார்ப்போம். For now, as I plan to pursue more. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, as I plan to pursue motor sports. ஸோ பர்சீவ்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம பிடிச்சி நம்ம வந்து தொடர்ந்து பண்ணுறோம்ல, அது படிப்பாக இருக்கலாம், இல்லை எஜுகேஷனாக, இது சினிமா துறையோ, பாலிட்டிக்ஸோ, இல்லை ரேசிங்கோ, எது வாட் எவர் அவங்களுக்கு என்ன துறை பிடிக்குதோ நம்ம அதை தொடர்ந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து தொடர்ந்து போராடுறோம்ல, அப்போ யூஸ் பண்ணுற வேர்டு தாங்க பர்சியூ. ஸோ அதான் அவர் யூஸ் பண்ணுறாரு. ஸோ ஐ பிளான் டு பர்சியூ மோட்டர் ஸ்போர்ட்ஸ். ஸோ அவருக்கு அதுலேயும் விருப்பம் இருக்குது, அதனால் அதையும் தொடர்றாருன்னு சொல்கிறாரு, பர்சியூ ஸ்போர்ட்ஸ், not just as a driver, as a team owner as well. Until the racing season is on, I wouldn't be signing firm. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, மேற்கொண்டு என்ன சொல்கிறாருன்னா, அந்த ரேசிங் சீசன் வந்து எப்போ வந்து ஆக்டிவாக இருக்கோ, அந்த மந்த் எப்போ வருதோ அந்த டைமில் வந்து அவர் என்ன பண்ணுவார்னா, எந்த நியூ ஃபிலிம்ஸ்க்கு வந்து புக் பண்ணிக்க மாட்டார், அசைன் பண்ணிக்க மாட்டார், நடிக்கிறது ஒப்பந்தம் பண்ணிக்க மாட்டார். அந்த ரேஸ் முடிகிற வரைக்கும் வந்து அவர் வெயிட் பண்ணிட்டு அந்த ரேஸ் என்னைக்கு முடியுதோ அதுக்கு பண்ணால் மூவிக்கு சைன் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாரு. அதான் இங்கே சொல்கிறாரு, அன்டில் த ரேஸ் இஸ் ஆன் ஐ வுட் நாட் பி சைன் எனி மூவிஸ் சொல்கிறாரு. And probably between October until March, before the racing season commences. ஸோ இப்போ இங்கே சொன்னார்ல, பிஃபோர் த ஜஸ்ட் ஒன்ஸ் பேக் வர்றான், season commences. ஸோ இங்கே பிஃபோர் ரேசிங் சீசன் கமன்சஸ் சொல்கிறார்ல, கமன்சஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லலாம். ஸ்டார்ட் நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம், ஸ்டார்ட்டுன்னு ஒரு வேர்டு இருக்குது, நம்ம கமன்சஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ரேசிங் சீசன் வந்து பிஃபோர் கமன்சஸ். I will probably do firms. ஸோ என்னென்னா, அந்த ரேஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து மூவிஸ் நடிச்சிட்ருப்பேன். என்றைக்கு அந்த சீசன் ஸ்டார்ட் ஆகி அந்த ஃபியூ மந்த்ஸ் இருக்கும், எப்போ அந்த மந்த் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ வந்து நான் மூவிஸ் நான் வந்து புக் பண்ணி நான் வந்து கமிட் பண்ணி கொடுக்க மாட்டேன், நடிக்கிறேன்னு சொல்லி நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். ஸோ நான் அப்படி தான் பேலன்ஸ் பண்ணுறேன். நான் இதனால் அதையும் இது பண்ண மாட்டேன், டபுள் பண்ணிக்க மாட்டேன், ரெண்டுமே வந்து பேலன்ஸ் பண்ணிக்குவேன். நான் யாருக்கும் டபுள் பண்ணிக்க மாட்டேன், ப்ரொடியூசருக்கும் டபுள் பண்ணிக்க மாட்டேன், கார் ரேஸ் என்னுடைய ஓன் விஷயம் கூட அதுவும் நான் வந்து பாதகமாக விளைச்சிக்க மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாரு. பார்ப்போம் வாங்க. I'll act in firms so that no one is. அதான் சொல்கிறாரு, அதனால் வந்து யாரும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல சொல்ல, நோ ஒன் இஸ் ஒரிடு, பேலன்ஸ் பண்ணிக்கிறேன், நோ ஒன் இஸ் ஒரிடு. Worried, and I can be full throttle, I can be on full throttle when I race. Be full throttle. ஸோ த்ராட்டில்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய வேர்டு தாங்க. நம்ம வந்து 2 வேர்டு ஆக்டிங் பார்த்தோம், பர்சீவ் பார்த்தோம். பர்சீவ்னா நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நம்ம வந்து கண்டினியூ பண்ணுறது பர்சீவ்னா. செகண்டு பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட்ஸுங்க. கமெண்ட்ஸ்னால் ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறது, கமெண்ட்ஸு. தேர்டு ஒன் பார்த்திங்கன்னா த்ராட்டில் சொல்கிறாரு. த்ராட்டில் வாங்க பார்ப்போம். த்ராட்டில். ஸோ நம்ம த்ராட்டில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அந்த 2 வேர்ட்ஸ் பார்த்துலாங்க. அந்த சீக்வன்ஸ்லேயே நம்ம வருவோம், அந்த அவங்க பேசுகிற அந்த வேர்ட்ஸ் சீக்வன்ஸ்லேயே அந்த ஆர்டர்லேயே வருவோம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஐ பர்சீவ் மோட்டர் சைக்கிள் சொல்லியிருக்காரு. ஸோ மோட்டர் சைக்கிள் வந்து பிடிக்கிறதுனால வந்து அதை தொடர்ந்து பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ பாயிண்ட் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, டு ட்ரைவ் டு அச்சீவ் சம்திங் சொல்கிறாரு.
இன் ஆர்டர் டு கண்டினியூ டு டூ சம்திங் ஓவர் டைம் ஆஃப் பீரியட். பிடிச்ச ஒரு விஷயத்த வந்து பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அது சொல்லலாம். ஸோ அவங்க எக்ஸாம்பிளே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் டு பர்சீவ் எ கரியர் இன் பேங்கிங். இது மோஸ்ட் ஆஃப் த டைம் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு நம்ம பிடிச்ச ஒரு துறையை நம்ம தேர்ந்தெடுத்து பண்ணுறோம்ல. நம்ம வந்து எம்பிஏ படிக்கிறோம், எம்சிஏ படிக்கிறோம், பிஏ படிக்கிறோம்னு சொல்லுவாங்க. இல்லை ஃபிலிம் கரியருக்காக வந்து நான் பர்சீவ் பண்ண சொல்லுவாங்க. மோட்டர் சைக்கிள் ரேசிங், பாலிட்டிக்ஸ் என்னெல்லாம் விஷயம் இருக்குதோ அப்போ எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு துறை பிடிச்சிருக்கு, நம்ம வந்து தொடர்ந்து பண்ண போகிறோங்கிறப்போ நம்ம வந்து பர்சீவ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே ஒரு மீனிங்கு. பாயிண்ட் நம்பர் 1 பார்த்திங்க அப்படின்னா, டு ஃபாலோ சம்படி ஆர் சம்திங் இன் ஆர்டர் டு கேட்ச் ஹிம். அதாவது ஒருத்தவங்க நம்ம வந்து பின்னாடி போய் ஃபாலோ பண்ணுறாங்கல்ல, இங்கிலீஷில் சிம்பிளாக ஃபாலோன்னு சொல்லுவோம்ல, பின்தொடர்தல், அப்போயுமே யூஸ் பண்ணிக்கலாம். பர்சீவ் அப்போயும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்போயும் யூஸ் ஆகும், ஃபாலோ பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ப்ளஸ் செகண்ட் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நம்ம அச்சீவ் பண்ணுறோன்னா அப்போ யூஸ் ஆகும். இதாங்க ஃபஸ்ட்டு வேர்டு. வாங்க நம்ம நெக்ஸ்ட் வேர்டு கமெண்ட்ஸ் பார்ப்போம். கமெண்ட்ஸ் இதுவுமே ஒரு வெர்பு தாங்க. ஜஸ்ட் மீனிங் பார்த்தீங்கன்னா சிம்பிள் தாங்க. டு ஸ்டார்ட் ஆர் பிகின். ஸோ தொடங்கு, ஆரம்பி. ஸோ ஒரு விஷயம் தொடங்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம், கமெண்ட்ஸ் சொல்லலாம். அது சிம்பிளுங்க. நம்ம நெக்ஸ்ட்டு த்ராட்டில் பார்ப்போம் வாங்க. இதுக்கு நிறைய மீனிங் இருக்குங்க. பட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அஜித் யூஸ் பண்ண அந்த வேர்ட்ஸ் மட்டும் பார்ப்போம். ஸோ அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, ஐ கேன் பி ஃபுல் த்ராட்டில்னு சொல்லியிருக்காரு. அது பிஃபோர் என்ன யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அந்த இடைப்பட்ட காலம், அந்த ரேசிங் எல்லாம் இடைப்பட்ட காலத்தை வந்து ஃபிலிம்ஸ் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் ஐ கேன் பி ஃபுல் த்ராட்டில் யூஸ் பண்ணியிருந்தாரு. ஃபுல் த்ராட்டில் அப்படின்னா அது வந்து ஒரு இடியம் சொல்லாங்க. இங்கிலீஷில் ஒரு டேர்ம் வந்து இடியம். அங்கே மீனிங்காக பார்த்தீங்கன்னா மூவிங் ஆர் ப்ராக்ரெஸிங் அஸ் ஃபாஸ்ட் அஸ் பாசிபிள். அது அந்த இடைப்பட்ட காலத்தில் படங்களை வந்து முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கேன் பி ஃபுல் த்ராட்டில்னா அதுக்கப்புறம் முழுசாக வந்து இங்கேருந்து ஷிஃப்ட் ஆயிடுவேன். மூவிங் ஆர் ப்ராக்ரஸ் அஸ் ஃபாஸ்ட் அஸ் பாசிபிள். எவ்வளோ சீக்கிரம் நல்லா முடியுதோ நான் இதையும் டேக் கேர் பண்ணிக்குவேன், நான் ஃபிலிமும் பண்ணிக்குவேங்கிற மாதிரி சொல்கிறார். அதாங்க மீனிங். இது வந்து த்ராட்டலுக்கு ஒன் ஆஃப் த மீனிங் அஜித் யூஸ் பண்ண வேர்ட்ஸுங்க, இடியம் ஃபுல் த்ராட்டில். வெறுமனா த்ராட்டில்னு ஒரு வேர்ட் இருக்குங்க. வாங்க அந்த வேர்டை ஃபஸ்ட்டு பார்ப்போம். அது இப்போ நமக்கு ரிலேட்டாக கிடையாது, ஜஸ்ட்டு தெரிஞ்சுங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நவுனாகவும் பயன்படுத்துகிறாங்க, வெர்பாவும் பயன்படுத்துகிறாங்க. நம்ம எல்லா மீனிங்கும் வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம ஆல்ரெடி ஒன்று பார்த்தோம், என்னென்னா இடியமாக பார்த்தோம், த த்ராட்டில்னு பார்த்தோம். த்ராட்டில் அப்படின்னா அந்த ஃபுல் ப்ராக்ரஸாக பண்ணுறது, அதாவது இவ்வளோ விஷயம் டக்குன்னு பண்ண முடியுதோ பண்ணுறது, அது அஜித் யூஸ் பண்ணது, அது ஃபைன் பார்த்தோம். நெக்ஸ்ட் இப்போ வந்து வெர்பாக பார்க்கலாம். வெர்பில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நம்பர் 1, அட்டாக் ஆர் கில் சம்மன் பை சோக்கிங் ஆர் ஸ்ட்ராங்லிங் தெம். ஸ்ட்ராங்லிங் இல்லை சோக்கிங்னு சொல்ல ஒன்றும் இல்லைங்க, கழுத்தை நெரிச்சு இது பண்ணுறதுங்க. ஒருத்தவங்க வந்து மூச்சு விட முடியாமல் கழுத்தை நெரிக்கிறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணுறது. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அட்டாக் ஆர் கில், ஒருத்தவங்க அடிக்கிறதுல என்ன கில்னா கொல்றது வந்து எதன் மூலியமாக அப்படின்னா அவங்க கழுத்தை நெரிச்சு கொள்ளுதுன்னு சொல்கிறாங்க. அப்பயுமே யூஸ் பண்ணிக்கலாங்க அந்த த்ராட்டில். இங்கிலீஷில் எக்ஸாம்பிளே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நம்பர் 1 எக்ஸாம்பிள் பாருங்கன்னா, ஷி வாஸ் ஷோர்லி டெம்ப்டட் டு த்ராட்டில் ஹிம். அவள் வந்து அவனை கொல்றதுக்காக வந்து ரொம்ப டெம்ப்டட்னா ரொம்ப ஆசைப்படுறா, ரொம்ப ஏங்குற மாதிரி சொல்கிறாங்க. ஷோர்லினா மிகவும், ஷி வாஸ் ஷோர்லி டெம்ப்டட்னா மிகவும் டெம்ப்டாக இருக்கா. இப்போ நம்ம டெம்ப்ட்னா பசி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஐ வாஸ் டெம்ப்டட் டு ஈட் பிரியாணினா ரொம்ப பசி எடுக்குதுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஆர்வமாக பசி எடுக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்பையும் டெம்ப்ட் சொன்னாங்க. பெரும்பாலும் டெம்ப்ட் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அவங்க எப்படின்னா நம்ம ரொம்ப விஷயம் பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருக்கும், ரொம்ப டைம் நம்ம பொறுக்க முடியல, டக்குன்னு சீக்கிரம் பண்ணி ஆகணுங்கிறப்ப டெம்ப்ட் ஆகும்ல, அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஷோர்லின்றது ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட்டு மிகவும் சொல்லலாம். அவள் ரொம்ப டெம்ப்டாக இருந்தால் எதுக்கு அப்படின்னா த்ரூ த்ராட்டில் ஹிம், அவனை வந்து கொல்றதுக்காக ரொம்ப ஆர்வமாக இருந்தான்னு சொல்லலாம். அதாங்க மீனிங். ஜஸ்ட்டு 2 தாங்க பார்த்துருக்கோம். 1 வந்து இனிமாக பார்த்துருக்கோம், த த்ராட்டில் ரொம்ப வேகமாக ஃபுல் ப்ராக்ரஸ் ஒரு விஷயம் பண்ணுறது. தென் பார்த்தீங்கன்னா வெர்பில் வந்து 1 பார்த்துருக்காங்க, ஜஸ்ட் வந்து கழுத்தை நெரிச்சு கொள்வது த்ராட்டில்னா. தட்ஸ் ஆலுங்க இன்றைக்கி வீடியோ. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு மற்றும் ஒரு நியூஸ் மற்றும் ஒரு வேர்ட்ஸில் பார்ப்போம். அன்டில் தென் பை பை.